தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சிகள் மூலம் தினமும் ஒரு 4-5 நிமிடங்கள் ஒரு செய்தியை மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நேற்றைய தினத்துல 27வது வசனத்துல பார்த்தோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே எங்களுக்காக வேண்டல் செய்கிறார். அதுக்கு மேல் பார்த்தோம், பலவீனங்களில நாங்க வேண்டியது என்னென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்கு வேண்டியல் செய்கிறார். ஆவியானவர் பலவீனங்களை நாங்க இருக்கும்போது எங்களுக்கு வேண்டியல் செய்கிறாரு. எப்படிப்பட்ட வேண்டியல் செய்கிறாரு? தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் பரிசுத்தவான்களாகி எங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று பார்த்தோம். தொடர்ந்தும் அதே வசனத்துல, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நன்றாக ஒரு காரியத்தை எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் மறக்காம ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு நாளும், ஒரு கிழமையும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், வாழுகிற நாட்கள் எல்லாம் ஒன்று நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கணும். தேவன் சாமுவேல் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று மத்தியில சொல்றாரு. மற்றவங்களுடைய இருதயத்துல இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்றாரு. அதே போல இங்க என்ன சொல்றாரு? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய இருதயத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் நினைவுகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு இருதயம், அங்க என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்னத்துக்காக திட்டம் வகிக்கிறோம், அது எப்படி பரிசுத்தமா இருக்கா, தேவனுக்குரியதை சிந்திக்கிறதா, இந்த இருதயம் வசனத்தின்படி வாழுகிறதா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதா, நித்தியத்துக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்துகிறதா என்பதை தெய்வம் நன்றாக அறிகிறார். நாங்க எந்த நோக்கத்தோடு ஒரு மனிதனோடு பழகுகிறோம், எந்த நோக்கத்துல நாங்க ஊழியங்களை செய்கிறோம், எதற்காக நாங்கள் வாழுகிறோம் என்பதை என் ஆண்டவர் நன்கு அறிவார். எங்களுடைய பேச்சுகளை அறிவார், சிந்தனைகளை அறிவார், ஆராய்ந்து வர பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டதான யோசனைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், காரியங்கள் இவனுடைய இருதயத்துல இருக்கு என்று அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை எங்களுடைய இருதயம் எங்களை பார்க்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மற்றவங்களுக்கு நாங்க நல்லவங்க போல நடிக்கலாம், பேசலாம், பழகலாம். ஆனால் தெய்வம் காண்கிறவராயிருக்கிறார். தாவீது ராஜா சொல்றாரு, உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், என்னால ஒரு இடத்திலையும் போக முடியாது, ஒழிக்க முடியாது, நீர் என்னை நிர்வாணமாய் காண்கிறீர், உமக்கு முன்பாக நான் ஒன்றையும் மறைக்க முடியாது என்பதாக சொல்றார். அப்ப நாங்கள் செய்கிற, யோசிக்கிற எண்ணங்கள், காரியங்கள் எல்லாம் தெய்வம் பார்க்கிறார், அறிகிறார். அவரை நாங்க ஏமாற்ற முடியாது. ஆகவே வாழுகிற இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் தேவனுக்குரிய விதமாய் சிந்திக்கிறோமா, காரியங்களை செய்கிறோமா, யோசிக்கிறோமா, ஊழியங்களை செய்கிறோமா, தேவன் விரும்புகிற ஜனங்களோட பழகிறோமா, நடக்கிறோமா, காரியங்களை செய்கிறோமா என்பது மிக மிக முக்கியம். இதை நாங்கள் நன்றாக
புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமானால், ஜெபங்கள் வேண்டுமானால் 0044 78 67 92 62 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தனை, யோசனை, எண்ணங்கள் உள்ளவர்களாக நாங்கள் வாழ எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.